पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதம் கைவல்ய பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 13வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த 13வது சூத்திரத்துல என்னச்சுன்னா தே வியக்த சூக்ஷ்மா குணாத்மானக அப்படின்னு சூத்திரம் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துக்களா இருந்தாலும் அந்த வஸ்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அத்வானங்கள், 3 காலம் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ப்ரெசண்ட்டு, அப்புறம் ஃபியூச்சர் பாஸ்ட் அப்படின்னு 2. இதில் ப்ரெசண்ட்டு மட்டும்தான் என்ன பேர் அப்படின்னா வெளிப்பட்டதா நாமரூபமாக வெளிப்பட்டு நமக்கு முன்னாடி விவகாரத்துக்கு இருக்கு. அப்போ விவகாரத்தில் இல்லாதது எல்லா வஸ்துக்களும் ஒன்று உற்பத்தி ஆகாமல் ஃபியூச்சரில் இருக்கும், இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு அது பாஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம இந்த 2மே நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியாது, பாஸ்ட்டுக்கு போனதும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதீத அநாகதம்னு 2 சொல்கிறோம். கடந்தது அதீதம், இனி வரக்கூடியது அநாகதம். இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா அது காரண தத்துவத்தில் சூக்ஷ்மமாக இருக்கும். அப்போ காரணம் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா எதுனா குணாத்மானக. இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் பார்த்தீங்கன்னா குணஸ்வரூபத்தை உடையவை, திருகுணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 குணங்களுடைய மாயா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாம் மொத்த ஜெகத்தையும் நீ என்ன பண்ணலாம், முதல்ல வஸ்துவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 3 காலங்கள், அதுக்கப்புறம் அந்த காலங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகுணஸ்வரூபம். அப்போ இந்த திரிகுணம்ன்று சொல்லக்கூடிய மாயையில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். மாயைனா எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 24 தத்துவங்களையும் மாயான்னு எடுத்துக்கணும். 24 தத்துவங்களையும் மாயான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாயையில் சிலது வெளிப்பட்டிருக்கும், சிலது வெளிப்படாமல் இருக்கும். வெளிப்படாமல் இருக்கிறது இன்னும் ஃபியூச்சரில் வெளிப்படும். இப்போ வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா வியக்தமாக இருக்குது அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. திரும்பவும் இந்த இப்போ நம்ம பார்க்குற வஸ்துக்கள் எல்லாம் என்ன ஆகிடும், திரும்ப அந்த பிரகிருதியில் போய் லயத்தை அடைஞ்சிடும். லயத்தை அடைஞ்சோன்னா சூக்ஷ்மமாக ஆகிவிடும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். தூக்கத்தில் நம்ம போன மாத்திரத்தில் இப்போ பார்க்குற ஜெகத்தாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற நம்ம தேகமாக இருக்கட்டும், இந்த ஜெகத்தாக இருக்கட்டும், இந்த ஜீவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு ராத்திரி தூங்க போவோம். தூங்க போன மாத்திரத்தில் கண்ணுக்கே தெரியல, அப்போ இல்லாமே போயிட்டாங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாமையே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரண தத்துவத்தில் போய் நம்ம என்ன ஆயிருக்கோம், லயமாயிருக்கோம். அப்போ காரண தத்துவத்தில் இந்த காரியம்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவ ஜெகத் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜீவ ஜெகத் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம அவஸ்தையில் கண்ணுக்கு தெரியாமல் வெளிப்படாமல் இருந்துச்சு. அந்த வெளிப்படாமல் இருக்கும் போது அதுக்கு என்ன பேர், அவ்வியக்தம்னு பேர். வெளிப்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் அவ்வியக்தம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அவ்வியக்தத்திலிருந்து தான் இப்போ வெளிப்படுறோம். காலையில் வேக்கப் ஆயிரும்,
இந்த ஜீவ ஜெகத்து வந்துருச்சு. அப்போ இந்த வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அது சூக்ஷ்மமா தான் இருந்துச்சு. அப்போ லயமானாலும் அது சூக்ஷ்மமா அவ்வியக்தமா வெளிப்படாம போயிடும். இந்த ஜெகத்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியும் அந்த சூக்ஷ்மமா அவ்வியக்தமா தான் இருந்துச்சு. அப்ப மொத்த ஜெகத்தையும் என்ன பண்ணலாம்னா ரெண்டு வெரைட்டியா பண்ணீங்க. ஒன்னு வியக்தம், இன்னொன்னு அவ்வியக்தம். வியக்தம்ன்றது பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது, அவ்வியக்தம் அப்படின்றது சூக்ஷ்மம் வெளிப்படாதது. அவ்வளவுதான் விஷயம். அப்போ அவ்வியக்தம்ன்றதுக்காக அதனால்தான் நம்ம என்ன பண்ணோம், விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்ணோம். நீ கண்ணுக்கு தெரியல அப்படின்னு வெளிப்படாம இருக்குன்றதுனால இல்லைன்னு சொல்லாத, அது பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னா நம்ம திரும்ப காலையில் நேற்று ராத்திரி நம்ம தூங்கணும், காலையில எந்திரிக்கும் போது அதே நினைவுகளோட வருமானமோ ஏதாவது மறந்து போச்சா? எதுவுமே மறைஞ்சு போகல. அப்ப இன்னைக்கு காலையில இந்த ஜெகத்தை பார்க்குறோம், இந்த ஜெகத்தை அப்படியே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லைட் பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு இதாயிடுச்சு. இக்னோரன்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு, வெறும் டார்க் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா பவர் பாத்தீங்கன்னா 2-3 ஒரு 5 மணி நேரத்துக்கு பவர் சப்ளை கட் ஆயிடுச்சு. ஆனா வஸ்துக்கள் இருக்கா? ஆமா, வஸ்துக்கள் அப்படியே இருக்கு, இருட்டுல தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரளய காலத்திலையும் கூட பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சுசுப்தியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரளய காலத்திலும் இந்த வஸ்துக்கள் இந்த ஜெகத்து என்னவாயிடும், வெறும் கண்ணுக்கு தெரியாம அவ்வியக்தத்தை தான் அடைய முடிய இல்லாமல் போகாது. அப்போ இல்லாம போகாம என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜ அவஸ்தையில அது இருந்துச்சு. அப்ப பீஜ அவஸ்தையில இருந்து அது வெளிப்பட்டது. இப்ப நம்ம பாக்குறோம் திரும்ப இது என்ன ஆகும், பிரளயமாகும் போது இது போய் திரும்பவும் அந்த பீஜ அவஸ்தையில போய் லயமாயி சூக்ஷ்மமா வெளிப்படாத அவஸ்தைய அடைந்து விடும். இவ்வளவுதாங்க விஷயம். இதை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 14வது சூத்திரம் பரிணாமவாதத்தை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்தோட பரிணாமம், பரிமாணம், பரிணாமம். பரிணாமம்னா என்ன அர்த்தம்? பரிணமிக்கிறது. 3 குணங்கள் தான் என்ன ஆகுது, வேரியேஷன் ஆகும் போது இந்த ஜெகத்தா பரிணமிக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் பாஷ்யம் சொல்றார், யதாத்து சர்வே குணாகா, எந்த விதமாக எல்லாமே பாத்தீங்கன்னா குணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ. அதனால தான் நம்ம சொல்றோம், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட கூட படிச்சவங்கள நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சா போதும் வேதாந்தம். இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் படிச்சவங்கள்ட்ட என்ன கேட்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா இப்ப நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, உங்களோட வாசனைகள்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, வாசனைகள்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நம்ம புரிஞ்சுட்டா போயிடுச்சு. ஏன்பா போகாதுப்பா, சஞ்சிதத்தில் ஒன்று இருக்கு, சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கு, சஞ்சித வாசனைகள்னு ஒன்று இருக்கு. கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்ப நாம சொல்றோம், இப்ப இந்த க்ஷணத்துல உங்களுக்கு எது மனசுக்குள்ளார வெளியில வருதோ அது மட்டும்தானே தெரியுது. இப்ப நமக்கு இந்த பிரசன்ட்ல யாராவது இப்ப பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரசன்னமா இருப்போம். நிறைய பேருக்கு இப்ப காலையில சத்துவகுணம், தனுர் மாசம் வேற போயிட்டு இருக்கு, கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கு. அப்போ கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது இந்த மனசு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா குவைட்டா இருக்கும். இந்த காலை டைம் வேற, கீதா வேற கேட்டு வந்திருக்கோம். அப்ப இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வாசனைகளும் வெளியில வராம இந்த மனசு நல்லா சமர்த்தா பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு சின்ன குட்டி மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சொல்லலாம், நான் பாத்தீங்கன்னா முக்தன் ஆயிட்டேன், எனக்கு வாசனையே இல்லை சொல்லாமா? அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. எப்ப சமயம் வருதோ அந்த சமயம் வரும்போது என்னாகும், டும். பிரசுப்த வாசனைகள் எல்லாம் வெயில் காலத்துல பீஜம் எப்படி லேண்ட்ல இருக்கும், ஆனா செடி தெரியாது. ஒரு மழை பெஞ்சோட மான்சூன்ல ஒரு மான்சூன் வரும்போது ஒரு சின்ன மழை பெஞ்சா ஜூன் மாசத்துல எல்லா செடியும் லேண்ட்ல வந்துடும். அப்பதான் நம்ம ஓஹோ அப்போ டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு விதையெல்லாம் இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி நமக்குள்ளார பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாசனைகள் பாத்தீங்க அப்படின்னா கருமங்களும் வாசனைகளும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க, சுவாமி தெரிஞ்சுக்கிட்டா அது நாசமாகாதா சுவாமி, இது வாசனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாசமாகாதா அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டாலும் நாசம் ஆகாது. அப்ப அதனாலதான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலம்பனத்துல இருந்து மொத்தம் 4 விஷயங்களை சொல்றோமா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், எது எதுல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஹேத்து பல ஆசிரிய ஆலம்பனைகி அப்படின்னு வாசனைகள் இருக்க இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல விஷயங்கள்ல இருக்கு, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலன்ற ஜென்மம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரணம்ன்ற அவித்யா.
அவித்யா தான் மூல காரணம். அவித்யிலிருந்து நமக்கு ஜென்மம் உண்டாகுது. ஜென்மத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனைகள்லாம் வெளிப்படுது மனசுல. மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ற, வாசனையினால விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிறோம். எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது அப்படின்னு பிடிச்சுக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனோநிகிரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்து மூலமா அவித்யா நாசத்தை பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், ஜென்மம் இல்லாம போயிடும். அப்ப அவித்யா நாசம் நடக்காம நான் புரிஞ்சுக்கிட்ட சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா டைம் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாம இருக்கும். சஞ்சிதத்துல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நான் யாரை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி, புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ற வேதாந்தம் சொன்னவங்க எல்லாத்துலேயும் கேட்குற கேள்வி, அப்போ நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியுமா உங்களுக்கு வந்து சஞ்சிதம் இல்லாமல் போச்சு, நான் முக்தன் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியல. இது வரைக்கும் நான் வந்து பல பேரை கேட்டுட்டேன், யாராலையும் சொல்ல முடியல. என்ன காரணம்னா சஞ்சிதத்தில் இருக்கிறது என்ன ஆகாது, கண்ணில் தெரியவே தெரியாதே. நீங்கள் தெரிஞ்சாதானே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். சூக்ஷ்மமாச்சே, கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு வருது. அப்போ என்ன பண்றோம்னா வாசனைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து வஸ்துக்கள் பிரகடனமாகுது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூல அவித்யால இருந்து உண்டானவை. அப்போ காரணம் எப்படியோ அதேதான் காரியம். இந்த மொத்த ஜெகத்தும் அவித்யாமயம், மாயாமயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால்தான் நேற்று கிளாஸ்ல வந்து லாஸ்ட் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த அவித்யாவோட பரமம் ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. முக்கியமா வந்து வார்ஷகன்யாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியார் அவர் சொல்றார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரம ரூபமா இருக்கக்கூடிய அந்த அவித்யா, இந்த பிரதானம்னு சொல்றோம். ராத்திரியில நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ல, அந்த ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே. ஏன் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாது. அவித்யா, அவ்யக்தம்னு பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் காலையில இப்ப நம்ம பாக்குறோமோ இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இது எல்லாம் மாயாமயம். நம்ம பார்க்கறது எல்லாம் அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையிலிருந்து உண்டானது. இது எல்லாம் சுத்துச்சம்னு என்ன அர்த்தம், வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. நான் சொல்றேன் என்னன்னா வெறும் கிளாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம், ட்ரெஸ்ஸு கிளாத்து அப்பெல்லாம் விவகாரம் பண்றோம். இது பைஜாமா, இது குர்தா, இது வேஷ்டி, இது அங்க வஸ்திரம், இது பேண்ட், இது ஷர்ட் அப்படின்னு. வாஸ்தவத்துல இதெல்லாம் என்னது, வாஸ்தவத்துல பஞ்சு கண்ணியமா அது மாதிரி பேண்ட் சட்டையெல்லாம் ஒரு பேரே இல்லை. அதுக்கு மேல வெறும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கொழிய வாஸ்தவத்துல வஸ்து பஞ்சு கண்ணியமா இல்லை. அதே மாதிரி காரணமா இருக்கிற அவித்யா கண்ணியமா, 3 குணங்களாலான பிரகிருதி கண்ணியமா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. இந்த ஜெகத் மொத்தமும் திரிகுணாத்மகம், மாயாமயம், இதம் சர்வம். இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூபமா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் மாயாமயம். இததான் இங்க ஆச்சாரியார் முதல்ல கொண்டு வரார். யதாத்துனா எப்பொழுது அனைத்து வஸ்துக்களும் சர்வம், சர்வே அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் குணாகனா 3 குணங்களாகவே மாயாவாகவே இருக்கிறதோ. கதம் ஏகக சப்தக ஏக்கம் இந்திரியமிதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குணமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம தத்துவங்கள்ல பேசும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வஸ்துக்கள் இருந்தாலும் அதை கேட்டகரி பண்ணும் போது என்ன பண்றோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், இது எல்லாம் விஷயங்கள் அப்படின்னு தனியா 2 குரூப்பா பிரிக்கிறோம் நம்ம. சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு இந்திரிய விஷயங்கள். இந்த இந்திரிய விஷயங்களை கிரகணம் பண்ணக்கூடியது கண்ணு, காது, மூக்கு, வாயு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இது மாதிரி ஒரு கேட்டகரி வந்து கதம் ஏகக சப்தக, ஒன்ன சப்தம்னு பிரிக்கிறீங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியம்னு பிரிக்கிறீங்க. சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு விஷயமா, அதே கிரகணம் பண்ணக்கூடிய காது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா இருக்கு. எப்படி ஒரே திரிகுணாத்மகம் மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்றா இருந்துகிட்டு எப்படி 2ஆ பலவா பரிணமிக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சூத்திரம் ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? மாயா எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, 1 திரிகுணாத்மகம். அப்போ ஒரே மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்திரியமாவும் அதுவே ஆச்சு, விஷயமாவும் அதுவே எப்படி ஆச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குதான் இங்க சொல்லுது, பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம். பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம். பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம்.
இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா தான் பரிணமிக்கிறது. பரிணமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றா பரிணாமத்தை பார்ப்போம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. சிம்பிள். நான் திரஷ்டா, ஒன்னும் தெரியலன்றது அவ்வியக்தம், கண்ணுக்கு தெரியாத மாயா, திரிகுணாத்மகம். அந்த ஒன்னும் தெரியாத அவஸ்தையில அது என்னவா இருக்கு? பிரதானம்னு பேரு. அதுக்கு பேரு தூக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேரு? அவ்வியக்தம் சொல்லலாம், பிரதானம் சொல்லலாம். பிரதானம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? குணானாம் சாமிய அவஸ்தா பிரதானம். குணங்கள் 33.33% இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் சொல்லப்படுது, கிரியேஷன் இல்லை. அப்ப அங்க இருந்து நமக்கு என்ன ஆகுது? வேக்கப் ஸ்டேட்டுக்கு வரும். அதனால தான் உங்களை சொல்ற, ரொம்ப கவனமா இருங்க. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா பண்ண ஜபம் பண்ண உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வரும். மெதுவா வேக்கப் ஆகிற ஸ்டேஜை வந்து நீங்க பார்க்கணும், முக்கியமா பார்க்கணும். சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோனையும் பார்க்கணும், தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோனையும் பார்க்கணும். தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போதே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா எப்படி வேக்கப் ஆகுறோன்றத வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகுறது இமீடியட்டாலாம் நடக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி அவஸ்தையில இருந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அசைய ஆரம்பிக்கும். இந்த 3 குணங்கள் மெதுவா அசைய ஆரம்பிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுல முதல் பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மகத்துன்னு சொல்ற புத்தி தத்துவம் இந்த மாயா மகத்தா பரிணமிச்சிருச்சு. மகத்து பரிணமிச்ச மாத்திரத்துல அந்த மகத்துல புத்தி தத்துவத்துல வேற ஒரு பரிணாமம், புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா அகங்காரமா பரிணமிச்சிருச்சு. இந்த அகங்காரத்துல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து மாயை 3 குணம், மாயையிலிருந்து உண்டான புத்தியும் எத்தனை குணம்? 3 குணம். புத்தியிலிருந்து உண்டான அகங்காரமும் எத்தனை குணம்? 3 குணம். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இந்த உலகத்துல ஒரு பார்த்தா கூட எல்லாம் காரணத்துல இருக்கிற 3 குணங்கள் ஒவ்வொரு எம்எம்லயும் இருக்கும், ஒவ்வொரு ஆட்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அணுவிலையும் அந்த இது இருக்கும் கண்டிப்பா. அப்ப புத்தியும் 3 குணம், புத்தியிலிருந்து உண்டான அகங்காரமும் 3 குணம். இப்ப அகங்காரத்துக்கு அப்புறம் தான் என்ன உண்டாகுது அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. பாத்தீங்களா? இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அதுக்கப்புறம் வந்து கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதெல்லாம் உண்டாச்சு இல்ல. இது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அகங்காரத்தை என்ன பண்றோம்? சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு 3ஆ பிரிக்கிறோம். அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கும்ல. அப்ப புத்தியில எத்தனை புத்தி? சாத்விக புத்தி, ராஜச புத்தி, தாமச புத்தி. அகங்காரத்துல சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த அகங்காரத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன ஆச்சுன்னா இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ராஜச அகங்காரத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச தன்மாத்திரைகளோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களா மாறிச்சு. கர்மேந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜச அகங்காரத்துல இருந்து கர்மேந்திரியங்கள் உண்டாயிருச்சு, காரியம் பண்றது. அதுக்கப்புறம் தாமச அகங்காரத்துல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா விஷயங்கள் உண்டாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சாத்விக, ராஜசம், தாமசம் தனித்தனியா சொல்றீங்களே அப்படின்னா இல்ல 3 குணங்கள். அதனால்தான் சாங்கிய காரிக்கால சொல்லும் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களும் ஒன்றை விட்டு ஒன்று விலகாது. அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரிணாமம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோகுண பிரதானம்னு வச்சுக்கிட்டு அது பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஞானேந்திரியமா, ஒண்ணு கர்மேந்திரியமா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாக்குற ஆப்ஜெக்டா உண்டாயிருக்கு. ஞானேந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவம்சம், கர்மேந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ராஜசம்சம், அதுக்கப்புறம் தாமச அம்சம் வெளியில பாக்குற ஜடமா பாக்குற விஷயங்கள் எல்லாம் தாமச அம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூத்திரத்துல சொல்றாரு பரிணாமம் ஏக்கத்வாத். பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வஸ்து தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்து தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்களா தெரிகின்றது. 3 குணங்கள் தான்
இந்திரியங்களா ஞானேந்திரியமும் ஒரே 3 குணங்கள் தான், கர்மேந்திரியமாவும் 3 குணங்கள் தான் பாத்தீங்கன்னா வஸ்துவாவும் இருக்கு. வாஸ்தவத்துல குணம்தான் எல்லாம். ஆனா நம்ம வசதிக்காக என்ன பண்றோம், இந்த 3 அம்சத்தை எடுத்துக்கிட்டு 3 விதமா உண்டாச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா பரிணாமம் எத்தனை? பரிணாமம் ஒரே ஒரு பரிணாமம். மொத்த ஜெகத்தும் குணப்பரிணாமம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு ஆச்சாரியர் வர. ஆச்சாரியர் சொல்றார், பிரக்யா கிரியா ஸ்திதிசீலானாம் குணானாம். குணத்தோட திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும்போது அப்படின்னா சொன்னோம், பிரகாஷ கிரியா ஸ்திதி அப்படின்னு சொன்னோம். அதேதான் இங்க பாத்தீங்கன்னா பிரக்யா அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். பிரக்யான பிரகாசம், நாலேஜ், ஞானம். அதுக்கப்புறம் கிரியா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியான செயல், ஒரு கர்மா. அதுக்கப்புறம் ஸ்திதி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்திதின்றது பாத்தீங்க அப்படின்னா செயலின்மை. எது? தமோகுணம். எந்த ஒரு கர்மமும் இல்லாம இருக்கிறது தமோகுணம். அப்ப பிரகாசம் சத்துவகுணம், கிரியான்றது ரஜோகுணம், அதுக்கப்புறம் காரியம் இல்லாம ஜடத்தன்மையில் இருக்கிறது தமோகுணம். இந்த மூணு குணானாம், இந்த தன்மைகளை உடைய சீலானாம் குணானாம், சீலம்னா தன்மைன்னு அர்த்தம். இந்த 3 தன்மைகளை உடைய குணங்களுக்கு 3 அம்சங்கள் உண்டாகுது. கிரகணாத்மகானாம் கரண பாவேன ஏக்கக, கிரகண ஆத்மகானாம் கரணானாம் ஏக்க பாவக. கரணம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள். இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணுது. இதுக்கு பேர், இந்திரியங்களுக்கு என்ன பேரு? கிரகணம் அப்படின்னு பேரு. இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா விஷயங்களை கிரகணம் பண்ணுது. எது? ஞானேந்திரியம். இந்த ஞானேந்திரியம் பாத்தீங்கன்னா கரணபாவேன ஏக்கக பரிணாமகா. இந்த 3 குணங்கள்ல எது கரணம் பரிணமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம். சத்துவகுணம் பாத்தீங்கன்னா ஞானேந்திரியமா பரிணமிக்குது. இந்த ஞானேந்திரியங்கள் தான் விஷயங்களை கிரகணம் பண்ணக்கூடிய கிரகணம் அப்படின்னு பேரு. இது ஒரு பரிணாமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏக்கக பரிணாமக ஸ்ரோத்ரேந்திரியம். அது என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு. ஸ்ரோத்திரம்னா காது. ஞானேந்திரியத்தை ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்கு ஸ்ரோத்ரேந்திரியம். அதுக்கப்புறம் கிராஹியாத்மகானாம் சப்தா பாவேன ஏக்கா. அப்ப ரஜோகுணம் பாத்தீங்கன்னா என்னாச்சு? கர்மேந்திரியமா பண்ண அதை சொல்லலை. இங்க தமோ குணத்துக்கு போயிட்டாங்க. சத்துவகுணத்திலிருந்து ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் தமோ குணத்திலிருந்து என்ன உண்டாச்சுன்னா கிராஹியாத்மகானாம். கிராஹியம்னா ஆப்ஜெக்ட், விஷயம். அந்த விஷயம் எது? சப்தபாவேன. சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு வெளியில எதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா 5 புலன் விஷயங்களா சொல்றோமோ அது எல்லாம் ஏக்க பரிணாமம். இதெல்லாம் என்னது? தமோ குணத்தோட பரிணாமம். இது மாதிரி சப்த விஷய இது பரிணாமம் என்னது? சப்தம்ன்றது வாஸ்தவத்தை என்னது? விஷயத்தை குறிக்கிறது, ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு பரிணாமம் இந்திரியங்கள் கிரகணம் பண்றது, இன்னொரு பரிணாமம் ஆப்ஜெக்ட் கிராகிய வடிவானவை. அப்ப ஆயிடுச்சா? இது அப்புறம் சப்தாதீனாம் மூர்த்தி சமான ஜாத்தியானாம் ஏக்கக பரிணாமக பிருத்திவி பரமாணு தன்மாத்ரா அவயவகா தேசாஞ்ச ஏக்கக பரிணாமக. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக திரும்ப ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாஷ்யத்துல. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தாதீனாம், சப்தம் எதோட இது? ஆகாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஆகாச தன்மாத்திரைக்கு பேரு சப்தம்னு பேரு. ஆகாசம் ஸ்தூலம். இப்ப நம்ம பாக்குறோம் ஸ்தூல ஆகாசம். இதுல தன்மாத்திரான்னு ஒரு சூக்ஷ்மம் இருக்குல்ல, அது என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாச தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரான்னு பேரு. அதே மாதிரி வாயுல இருக்கக்கூடிய தன்மாத்திரைக்கு பேரு ஸ்பர்ஷ தன்மாத்திரா. அப்புறம் அக்னியில இருக்கிற தன்மாத்திரைக்கு பேரு ரூப தன்மாத்திரா, ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜலத்துல இருக்கிற தன்மாத்திரைக்கு பேர் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தன்மாத்திரை பேர் ரச தன்மாத்திரா. அதுக்கப்புறம் பிருத்திவியில இருக்கிறது பாத்தீங்கன்னா கந்த தன்மாத்திரா, ஸ்மெல். இந்த தன்மாத்திரைகள் பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் அப்படின்னு பேர். இவைகள் பாத்தீங்கன்னா சப்தாதீனாம் மூர்த்தி சமான ஜாத்தியானாம் ஏக்கக பரிணாமக. மூர்த்தின்றது பாத்தீங்கன்னா ஜடம்னு போட்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூர்த்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சப்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த கந்தம் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் தமோ குணத்தோட அம்சமா பாத்தீங்கன்னா பரிணாமம் நடக்கிறது. அப்ப எதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூர்த்தத்தை அடைஞ்சிருக்கோம், விஷயமா நம்ம கிரகணம் பண்றோமோ அதெல்லாம் தமோ குணத்திலிருந்து உண்டானவைகள், தன்மாத்திரைகள்.
இதுக்கப்புறம் சொல்றாரு ஆச்சாரியர் பரிணாமக பிருத்திவி பரமாணு. இப்ப நம்ம லாஸ்ட் எடுத்துங்க பிருத்திவி பரமாணு எடுத்துங்க. இப்ப பிருத்திவி பரமாணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்மாத்திர அவயவக, அந்த தன்மாத்திரா அந்த பிருத்திவின்னு நம்ம சொல்றோமே, அந்த பிருத்திவின்றது வந்து பாத்தீங்கன்னா பரமாணுன்னு பேரு. இந்த பரமாணு பரமாணு பிருத்திவி பரமாணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தார்க்கிகர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாணுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வேதாந்திகளும் யோகிகளும் அதுக்கு என்ன பேர் சொல்றோம், தன்மாத்திரான்னு சொல்றோம். ஏற்கனவே இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசேஷம்ன்ற சப்தத்துல முன்னாடியே பார்த்திருக்கோம். எது வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மாத்திரையோ அது பரமாணு ரூபம், கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஸ்தூலத்தை தான் நம்ம பார்க்கிறோம், சூக்ஷ்ம தன்மாத்திரைகளை நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, தேசாஞ்ச ஏகக பரிணாமக, இந்த பரமாணுக்கள் எல்லாம் எதோட பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாமச அகங்காரத்திலிருந்து உண்டானவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாணுக்கள். சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டானவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞானேந்திரியங்கள். அதே மாதிரி ரஜோகுணத்துல இருந்து உண்டானது, அகங்காரத்துல இருந்து உண்டானது கர்மேந்திரியங்கள். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு பரிணாமமா எடுத்துக்கணும். கர்மேந்திரியத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு சாத்விக அம்சம், அதுக்கப்புறம் தமோ அம்சத்துல இருந்து மட்டும் 2 எடுத்திருக்கோம். ஒன்னு விஷயம், ஒன்னு அந்த விஷயத்தை கிரகணம் பண்ணக்கூடிய இந்திரியம், இந்த 2 மட்டும். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி கௌர் விருக்ஷ பர்வத இத்யேவம் ஆதிஹி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மெதுவா மெதுவா பரிணாமத்தை அடைஞ்சு இந்த தமோ குணம் வந்து என்ன பண்ணிடுச்சு, தமோ குண அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தோட அகங்காரம் என்ன பரிணாமம், பிருத்திவி பரமாணுவா பரிணமிக்குதுன்னு வச்சுங்க. அவ்வளவுதான், கிரியேஷன் அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க புதுசா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பஞ்சீகரணம் நடந்தோன ஸ்தூலத்துக்கு வந்துடுது. இந்த மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் மட்டும்தான் சொல்லலாம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் கிரியேஷன் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் 24 தான் தத்துவங்கள். தத்துவங்கள் எத்தனை, 24. அந்த 24க்கு அப்புறம் வந்து தத்துவங்கள் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவின்னு வச்சுங்களேன். பிருத்திவி எதோட இது, இப்ப நம்ம பாக்குற பிருத்திவி என்னாச்சு, தன்மாத்திரைகள் 5ம் மிக்ஸ் ஆகி அது என்னது பஞ்சீகரணம் நடந்ததுக்கு பிறகு இப்ப ஸ்தூலமா கிடைச்சிருச்சு. ஆனா இதோட பரிணாமம் தான் என்னன்னா, பிருத்திவியோட பரிணாமம் மனுஷனோட தேகம், பசுவோட தேகம், கோர் விருக்ஷ பர்வத இத்யேவமாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிருத்திவி இருக்குல்ல, அந்த ஸ்தூல பிருத்திவியோட என்னது பரிணாமம் தான் என்னது, பசுமாடுன்றதும் பிருத்திவி தத்துவம், மரம்னு சொல்றதும் பிருத்திவி தத்துவம், மலைன்னு சொல்றதும் பிருத்திவி தத்துவம், இந்த தேகம்னு நம்ம தேகத்தை சொன்னாலும் பிருத்திவி தத்துவம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரிணாமம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் இதுக்கு மேல இல்ல, பிருத்திவியோட பரிணாமம் தான் இது எல்லாம். அப்ப மொத்த ஜெகத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், பஞ்சபூதங்களோட பரிணாமம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒண்ணு. அதுக்கப்புறம் பூத்தானி பூத்தாந்தரேஸ்வபி. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, நான் இப்ப சொன்னது பிருத்திவின்னு சொன்னேன், நீங்க என்ன பண்ணணும், மற்ற பூத்தங்களிலும் ஜலமா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், ஆகாசமா இருக்கட்டும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி எங்க இருக்கு, வெளியில இருக்கிற அக்னி. அந்த வெளியில இருக்கிற அக்னியோட பரிணாமம் தான் என் வயிற்றுக்குள்ளாரையோ என்னவா இருக்கு, ஹீட்டா இருக்கா, பாடி ஹீட்டா இருக்கா. அப்ப இந்த அக்னியில இருந்து ஆரம்பிச்சு இந்த டேபிள்ல இருக்கிற அக்னியில இருந்து, மரத்துக்குள்ளார இருக்கிற அக்னியில இருந்து, எங்கெங்கெல்லாம் அக்னி தத்துவம் இருக்கோ அதெல்லாம் ஒரே அக்னி தத்துவம். எங்கெங்கெல்லாம் என்னோட இடத்துலயும் வயிற்றுக்குள்ளாரையும் தண்ணி இருக்கு, வெளியில ஸ்வெட்டிங் ஆகுறதும் தண்ணி தான், யூரின் போறதும் தண்ணி தான், வெளியில எங்கெங்கெல்லாம் தண்ணி தத்துவம் இருக்கோ அதெல்லாம் என்னது, ஜலத்தோட பரிணாமம். அப்போ எங்கெல்லாம் உஷ்ணம் இருக்கோ அதெல்லாம் அக்னி பரிணாமம், எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் இருக்க இடம். எங்கெங்கெல்லாம் டேஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஜலம் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் ரூபம் இருக்கோ, ஃபார்ம் இருக்கோ அதெல்லாம் அக்னி தத்துவம். எங்கெங்கெல்லாம் ஸ்பர்ஷம் தொட முடியுமோ அந்த ஸ்பர்ஷ உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாயு தத்துவம். எங்கெங்கெல்லாம் சப்தம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தத்துவம். இந்த 5 தத்துவங்களோட பரிணாமம் தான் ஒரு வெரைட்டியா இந்த உலகத்துல விஷயங்களா இருக்கிற பரிணாமம். என்ன அம்சம், தமோ குணத்தோட. இதை அறியக்கூடிய இந்திரியம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்தோடது இந்திரியம். ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளோட ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொன்று உண்டாச்சு.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிருத்திவி தன்மாத்திரையிலிருந்து மூக்கு, அப்புறம் இந்த இது ரசத்தன்மாத்திரையிலேருந்து நாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்த தன்மாத்திரையிலேருந்து காது, ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலேருந்து ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ரூப தன்மாத்திரையிலேருந்து கண். அப்போ ஒவ்வொரு தன்மாத்திரையிலேருந்தும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ் உண்டாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த 5 தன்மாத்திரைகளும் கூடி என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு. 5 தன்மாத்திரைகளும் கூடி ஒன்னா சேர்ந்தா சத்துவகுணமா அதோட சேர்ந்துச்சு அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. அதனால்தான் நம்ம சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்திரியங்கள் எல்லாம் போய் மனசுல லயமாயிடுது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குது, கேட்குது, எல்லாம் பண்ணுது. அப்போ இந்த மனசுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தன்மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுல 5 தன்மாத்திரைகளும் மனசுல இருக்கு. அதனாலதான் சொப்பன காட்சிகள் எல்லாம் இந்த கண்ணு காது மூக்கு வாய் இல்லாம மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்க்குது, கேட்குது, ஸ்மெல் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா 5 தன்மாத்திரைகளும் சேர்ந்து மனசாயிருக்கு. அதனாலதான் ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசு. இப்போ ஆச்சாரியர் சொல்றாரு என்ன பண்றாருன்னா, நான் வெறும் பிருத்திவியை மட்டும் சொன்னேன், இன்னைக்கு என்ன பண்ணணும், பிருத்திவி மாதிரியே பூத்தாந்தரேஷ்வபி மற்ற பூத்தங்களிலும் எது எது புத்தி தன்மாத்திர ரூபம் இல்லை, டைரக்டா வந்து புத்திக்கு அப்புறம் தானே தன்மாத்திரை உண்டாச்சு. இது அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்துக்கு அப்புறம் தானே தன்மாத்திரை உண்டாச்சு. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தத்திலிருந்து தான் புத்தி உண்டாச்சு, தன்மாத்திரையிலிருந்து புத்தி உண்டாகல. அதனால்தான் நம்ம ஆர்டர் சொல்லும் போது என்ன பண்றோம், அவ்வியக்தத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானேந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு. சுத்த சத்துவம்னு எடுப்போம், சுத்த சத்துவம். அதனால்தான் புத்தி சத்துவம் புத்தி சத்துவம் நம்ம சொல்லுவோம்ல, சொல்லும் போதே புத்தி சத்துவம் புத்தி சத்துவம்னு சொல்றோம். புத்தி சத்துவம்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா அவ்வியக்தத்தில், ஆமா எல்லா இடத்துலையும் சத்துவம் சத்துவம்னு சொல்லுவோம். சத்துவகுணத்தோட பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உண்டாகிறது. நம்ம கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யகதம் தேஜக யதாதித்யகதம் தேஜக ஜெகத் பாசயத்தே கிளம்ன்ற பாஷ்யம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே சொல்லுவார் ஆச்சாரியார், சூரியன் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிற ரிஃப்ளெக்ட் பண்ணுற சாமர்த்தியம். அந்த அந்த சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல புத்தி தத்துவமாக இருக்கிறது. இந்த தேகத்திலேயே புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஃப்ளெக்ஷன் உண்டாகிறது. அதனால தான் முதல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து புத்தியில் உண்டாகுது, ஜீவ பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் புத்தியில் உண்டாகுது நம்ம சொல்கிறோம். அப்போ சத்துவகுணம் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி. அது வந்து எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா அதோட காரணம் வந்து மகத்து, தன்மாத்திரை இல்லை. கீழே கீழே தானே வரணும், கீழே இருந்து மேலே போக முடியாது. பேரை வந்து தாத்தாக்கு அப்பாவை ஆக முடியாது இல்லை, பேரை வந்து தாத்தாக்கு அப்பாவை ஆக முடியாது இல்லை. அதே மாதிரி தன்மாத்திரை ரொம்ப கீழே, அவ்வியக்தம், மகத்து, அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனசு. மனசு இதெல்லாம் உண்டாகிறது, விஷயம் ஆப்ஜெக்ட்ல இருக்க விஷயம் இதெல்லாம் உண்டாகுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இதே மாதிரி நம்ம சாங்கிக்க அறிக்கையால நான் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கேன், பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பூத்தாந்திரேஸ்வபின்னு என்ன அர்த்தம், மற்ற பூத்தங்களிலும் இதே மாதிரியே சொல்லணும். என்னது, ஸ்னேக, ஔஷ்ணிய, பிரணாமி, பிரணாமித்வ ஏ ஆகாஷ இது அவகாசதானானி உபாதாய. ஸ்னேகம்ன்றது என்னது, ஜலத்துல ஸ்னேகம் ஒற்றத்தன்மை. அதுக்கப்புறம் ஔஷ்ணியம்ன்றது உஷ்ணத்தன்மை அக்னியில. அதுக்கப்புறம் பிரணாமி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு சுற்றி திரியறது. அதுக்கப்புறம் அவகாச தானானி அப்படின்னா அவகாச தானம் பண்றது, ஸ்பேஸ் கொடுக்கறது எது, ஆகாசம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 4 பூத்தங்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மாத்திரை, தன்மாத்திரையோட தாமச அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களாகும், ஸ்தூலமாயிடும். ஸ்தூலமான மாத்திரத்துல அதோட பரிணாமம் தான் இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் டச் பண்ணா இதாகுதோ, ஸ்னேகம் இருக்கோ, ஆயில்ல இருக்கா,
ஆயில் தொட்டாலும் இருக்கு. எங்கங்க இப்போ என்னோட இப்போ ஸ்கின்ல வந்து நான் இப்போ லைட்டாக இது பண்ணுறேன், மாஸ்டர் இருக்கா, அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல தத்துவம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஈரப்பதம் இருக்கு. ஆமாம், அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்நேகம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும், அங்கெல்லாம் ஜல தத்துவம் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் உஷ்ணம் இருக்கோ, ஆமாம் இப்போ தொட்டு பார்த்தா ஹீட் இருக்கு பாடியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை தொட்டு பார்க்குற சுவாசமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அங்கெல்லாம் அக்னி தத்துவம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஔஷ்ணிய, அதுக்கப்புறம் பிரணாமி, எங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கங்கெல்லாம் என்னது, எதோட பரிணாமம் இருக்கும், வாயுவோட பரிணாமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆகாச தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உள்ள வந்து சாப்பாடு உள்ள போடுறோமா, உள்ள போட்டா உள்ள இந்த சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணுமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வயிற்றுக்குள்ளாரே நமக்கு என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிளட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்குள்ளார போயிட்டு இருக்குல்ல, டிராவல் பண்ணிட்டு இருக்குல்ல, சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பிளட்டு போகணும் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக அங்கே இருக்க நாடிகள் எல்லாத்துலேயும் வெசல்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்லாம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம். அப்போ இந்த பாடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எதோட பரிணாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களோட பரிணாமம். பஞ்சபூதங்கள் ஸ்தூலம் பார்க்குறோம், ஸ்தூலம் எதோட பரிணாமம், தன்மாத்திரைகளோட தாமச அம்சம். தன்மாத்திரைகளோட தாமச அம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமா பரிணமிக்குது. தன்மாத்திரைகளோட சத்துவ அம்சம் என்ன பண்ணுது, ஞானேந்திரியமா பரிணமிக்குது. தன்மாத்திரைகளோட ரஜோ அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்களா பரிணமிக்குது. இதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம் ஒன்று கூடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசா ஆயிற்று. அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியா சொல்றாரு, உபாதாய சாமானியம் ஏக விபாகம் ஆரம்பக சமாதேயக. இதுல முக்கியமானது ஒரு சப்தம் சொல்றாருங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியங்களும் கூடி வந்து பாத்தீங்கன்னா சாமானியம் ஏக விபாகாரம்பக. உங்களுக்கு என்ன கர்ம பலன் மண்ணாங்கட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஸ்தூலம் பரிணமிக்கும். நான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணலான்னு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன். பால் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்ற வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொங்குற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டும் டக் ஆகிப்போச்சு, திரிஞ்சு போச்சு பால். இப்போ பாயசம் பண்ண முடியுமா, பாயசம் பண்ண முடியாது. ஐயோ இவங்க வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வரேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு பாயசம் பண்ணான்னு வச்சேன். அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏன் பால் கெட்டு போச்சு, ஏன் பால் வந்து கெட்டு போச்சு, அவங்களுக்கு கர்மா இல்லை, அதான் விபாகம்ன்ற பேரு. சாமானியம் ஏக விபாகாரம்பக. இப்போ ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்க்க ஸ்தூல வஸ்துக்கள் இருக்குல்ல, மழை பெய்யலைன்னா என்ன காரணம் சொல்லுவீங்க, ஏன் மழை பெய்யலை, நமக்கு கர்மா இல்லை. நமக்கு கர்மா இல்லை அப்படின்னா மழை பெய்யாது. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதி குக்கிங் ஆகிட்டு இருக்கு. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தயாராக ஏதோ சப்ஜி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். டும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போச்சு, சிலிண்டர் காலி, முடிச்சு போச்சு. ஐயோ இனிமே எங்கே போகிறது, அவ்வளோதான். அந்த சமையல் அப்படியே தூக்கி என்ன பண்ண, அடுத்து வந்து எத்தனை நாள் கழிச்சு சிலிண்டர் வந்து தெரியல, 2 நாள் 3 நாள் ஆகும். அப்போ சமையல் கேன்சல் பண்ணோன்னா அந்த பாதி ஐட்டத்தை எடுத்து சாப்பிட முடியுமா, பாதி வெந்ததை எடுத்து சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. ஏன் அக்னி தத்துவம் வெளிப்படாமல் போச்சு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம், இது கேஸ் சிலிண்டர் திறந்து போச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. உங்கள் கர்மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு போச்சு, கர்மா முடிச்சு போச்சு. கர்மா இல்லாததுனால அக்னி தத்துவம் என்ன ஆகலை, வெளிப்படலை. இப்போ நான் கேட்குறேன், ஏன் சில்லுன்னு காத்தடிக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஏன் இந்த சில்லுன்னு காத்தடிக்குது, நிறைய பேர் பரலோகம் கொண்டு போகணும். வயசானவங்களாம் நிறைய பேர் பாருங்களேன், 90 வயசில் இருக்கவங்க 95 வயசில் இருக்கவங்களாம் இப்போ நிறைய டிக்கெட் வாங்கிடுவாங்க. டிசம்பரில் ஜனவரியிலலாம் நிறைய பேர் போயிடுவாங்க. ஏன்னா அந்த காற்று அடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கலாம். ரிஷிகேஷில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசம்பரில் எத்தனை பேர் டிக்கெட் வாங்க போகிறாங்கன்னு தான் நாங்கள் பேசிப்போம். தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வயசானவங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு 90+ இருக்காங்கல்ல, கொஞ்சம் பாடி ப்ராப்ளமாக இருக்குன்னா கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கர்ம பலனுக்காக. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுறதே எதுக்காக வெளிப்படுதுன்னா, ஸ்தூலமாக வெளிப்படுது அப்படின்னா
ஏன் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு? கேஸ் தீர்ந்து போச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என் கர்மா இல்லை, அதனால தீர்ந்து போச்சு. எனக்கு எதுக்காக காத்தடிக்குது அப்படின்னா அவரை கொண்டுட்டு போகணும், எனக்கு துக்கத்தை கொடுக்கணும், இந்த குளிர் வந்து தூங்க விடாம பண்ணணும், அதுக்காக வந்து சில்லுன்னு காத்தடிக்குது. ஏன் இவ்வளோ ஹாட்டா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஏன் வெயில் காலம் இவ்வளோ ஹாட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இங்க இருக்க ஜீவர்களுடைய கர்மா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்னி உஷ்ணமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு அம்சத்துக்கும் என்ன காரணம்னா இங்க ஆச்சாரியா சொல்லும் போதே சொல்றாரு, ஏக்க விபாகாரம்பக. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாயிருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூத்தங்களாலான ஜெகத்து எதுக்காக உண்டாயிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் எப்படி பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலன்களுக்காக. அப்ப ஏக்க விபாகாரம்பக சமாதேய, ஒரே ஒரு கர்ம பலனுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாமத்தை அடைகின்றன. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் வந்து இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. எதுக்காக இருக்கு அப்படின்னா மாயையோட பரிணாமம். எதுக்காக? நம்ம ஏற்கனவே திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்திருக்கோம். பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூத்த பூத்த இந்திரியாத்மகம். இந்த மாயா என்னாச்சு? 3 குணங்கள், பிரகாச கிரியா ஸ்திதியும், ஞானம், காரியம், கர்மம், அது அப்புறம் தமம், இருட்டு, அஜ்ஞானம். இந்த 3 குணங்கள். இது என்ன ஆச்சு? பூத்தங்களாச்சு, அதுக்கப்புறம் இந்திரியங்களாச்சு. எதுக்கு பூத்தங்களாவும் இந்திரியங்களாவும் ஆச்சு அப்படின்னா போக அபவர்கார்த்தம், போகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பஞ்சபூத்தங்கள். யாராவது கேட்பாங்க, இந்த ஜெகத்தை எதுக்காக பகவான் பண்ணார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த தேகத்தை என்ன எதுக்காக படைச்சார்? இந்த உலகத்தை ஏன் படைச்சார்? என்ன ஏன் படைச்சார் அப்படின்னு கேட்டா போகத்துக்காக, கர்ம பலனை போகிக்கிறதுக்காக தான் படைச்சார். இப்ப யாரையாவது பிளேம் பண்ணுவீங்களா? நீங்க ஏன் இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு நீ யாரையா பிளேம் பண்ணுவீங்களா? ஒருத்தரையும் பிளேம் பண்ண முடியாது. நம்ம போகம் பண்றது நம்ம கர்மத்துக்காகத்தான் இந்த ஜெகத்து இப்படி இருக்கு. நம்ம போகம் பண்றதுக்காக தான் என் தேகம் இது மாதிரிலாம் இருக்கு. இதுல யாரையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சொல்லவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? விபாக ஆரம்பம், விபாக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, நனு நாஸ்தி அர்த்தோ விஜான வி சகச்சரோ அஸ்தி. இப்ப வந்து விஞ்ஞானவாதின்னு ஒரு இருக்கான். இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகளும் சாங்கியர்களும் என்ன சித்தாந்தம் சொல்றாங்கன்னா, 2 தத்துவம் இருக்கு அவங்க இதுல. 2 நித்திய தத்துவம். ஒண்ணு மாயா, பிரகிருதின்னு சொல்ற மாயா நித்தியம், அதுக்கப்புறம் புருஷனும் நித்தியம். புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபி. 2ம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம அத்வைத மதத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு நித்திய தத்துவம் தான் புருஷனை மட்டும், ஆத்மா மட்டும்தான் நித்தியம். மாயா என்னது? வெறும் தோற்றம் மாத்திரம். எது வரைக்கும் நித்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி நித்தியம் சொல்லுவோம். எது வரைக்கும் அப்படின்னா பிரம்ம ஞானம் அனுபூதி உண்டாகிற பரியந்தம் மாயைன்னு ஒண்ணு இருக்கும். எப்ப அனுபூதி உண்டாகுதோ அப்ப அத்வைத சித்தி உண்டாகும் போது மாயா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. அறிந்த பிரம்மத்தை அறிந்த நிலையில் துவைத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாயான்றது ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நித்தியம், இவங்களுக்கு 2 நித்தியம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறதும் உள்ள இருக்கிறதும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரம்ம தத்துவம் இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து நாம ரூபத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அப்போ வெளியில உள்ள அப்படின்னா எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச வியாபிய நாராயண ஸ்திதகன் டெய்லி படிக்கணும்ல நம்ம. உள்ளையும் வெளியிலையும் சர்வத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் இருக்கான் அப்படின்னு. இப்ப நம்ம வேதாந்தம் சொல்லுது ஒரே பிரம்ம தத்துவம் தான் உள்ளையும் வெளியிலையும் சர்வத்திலையும் இருக்கு. எதெல்லாம் நாம ரூபமா தெரியுதோ அது எல்லாம் மாயையினால வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்கெங்கெல்லாம் பாக்குறோமோ எல்லாம் உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் ஒரே தத்துவம் தான். இதே யோகிகளும் சாங்கியர்களும் என்ன சொல்றாங்க பிலாசபில, நான் அப்படின்றது உள்ள இருக்கிறது பாக்குறவன் திரஷ்டா. பாக்குற திரஷ்டா கண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த தேகம். இதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது எல்லா விஷயங்களும் பஞ்சபூதாத்மகம்.
ஆயிடுச்சா? அப்போ வெளியிலையும் வஸ்துக்கள் இருக்கு, மாயாமயமா, மாயாவோட நித்தியம். அவங்க இதுல மாயா எப்படிப்பட்டது? நித்தியம். அப்ப வெளியிலையும் வஸ்துக்கள் இருக்கு, நம்ம தேகத்துக்குள்ளாரே மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற மாதிரி வஸ்துக்கள் எல்லாம், இந்திரியம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சத்கியாத்தின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? சத்கியாதி. சத்கியாத்தின்னு என்ன அர்த்தம்? வெளியிலையும் வஸ்துக்கள் இருக்கு, நம்ம தேகத்திலையும் வஸ்துக்கள் இருக்கு. அடிச்சா எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஆனா வேதாந்திகள் சொல்றாங்க ஒரே ஒரு பிரம்மத்துக்கு மேல இதெல்லாம் கல்பித்தம்ன்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இல்ல கல்பித்தம் இல்ல, இது எல்லாம் வாஸ்தவம், நானும் பார்க்கிறவனும் இருக்கேன், பார்க்கப்படும் வஸ்துக்களும் இருக்கு, ரெண்டுமே நித்தியம்ன்றாங்க. இதை வந்து பௌத்த விஞ்ஞானவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானவாதிகள் வந்து என்ன பண்றாங்க, வெளியில எதுவுமே இல்ல, எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் புத்தியில மட்டும்தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெறும் புத்தியில மட்டும்தான் எல்லாம் இருக்கு, வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இததான் இங்க ஆச்சாரியார் கண்டனம் பண்றார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்த மதத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விஞ்ஞானவாதிகளை ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா எடுத்துப்போம். நம்ம இதுல வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஒரு இது இருக்கு, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத் பூத்தம் யதா நித்ரயா. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, சொப்பனத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சொப்பனத்தை நான் பாக்குறேன். சொப்பனம் பார்க்கும்போது எனக்குள்ளார பாக்குற மாதிரி தெரியுதா, எனக்கு வெளியில பாக்குற மாதிரி தெரியுதா சொப்பனம்? அப்படியா தெரிஞ்சது உங்களுக்கு சொப்பனம்? இன்னும் பாருங்க, இன்னும் உங்களுக்கு புத்தியே வரல பாருங்க. நான் பாருங்கன்னு சொன்னேன். நீங்க என்ன சொப்பனத்தை உள்ள பார்த்தேன்னா உங்களுக்கு அறிவு இருக்கு? பேக்கப் ஆயிட்டு சொல்லக்கூடாது, சொப்பனம் பார்க்கும்போது சொல்லணும். சொப்பனம் பார்க்கும்போது நீங்க சொப்பனம் வந்து உங்களுக்கு உள்ளார இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க ஹரித்வார் போனீங்கன்னா ஹரித்வார் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளார ஹரித்வார் பாத்தீங்களா? இல்ல சொப்பனம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான். வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் நடந்திருக்கு, வெளியில இல்லைன்னு. ஆனா சொப்பனம் பார்க்கும்போது எல்லாம் வெளியில தானே பார்க்கணும். நம்ம பகிரிவ வெளியில இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனா எங்க நடந்துச்சு எல்லாமே அப்படின்னா உள்ளதான். சொப்பன காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சித்தத்துக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஹரித்வார் போனேன், கங்கையில குளிச்ச, இமயமலையை தரிசனம் பண்ண, நிறைய ஊர் சுத்தன, நிறைய நண்பர்களை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வேக்கப் ஆனதான் தெரியுது ஒண்ணுமே காணும், வெளியில ஒண்ணுமே இல்லை. அப்ப எங்க நான் பார்த்ததெல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா ஆத்மனி ஸ்வமாயையா, மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே மாயையினால வந்து பாத்தீங்கன்னா கல்பனா தான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம். எப்படி சொப்பனமோ அதே மாதிரி ஜாகிரதமும். இப்ப நம்ம வெளியில பாக்குறோம், சொப்பனம் பாக்குற மாதிரி வெளியில உலகம்லாம் வெளியில இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேக்கப் ஆகல. எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால வேக்கப் ஆகிறோமோ அப்ப தெரிஞ்சிரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெகத்து வெளியில இல்ல, ஆத்மான்ற எனக்கு மேலதான் ஜெகத்து கல்பித்தம், வெளியிலன்னு ஒரு ஜெகத்து இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம வேதாந்தத்தை சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க யோகிகளும் ஞானிகளும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மாயா அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், புருஷனுக்கு அந்நியமா அது இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டனம் பண்றாங்க, இந்த விஞ்ஞானவாதிய யோகிகள் கண்டனம் பண்றாங்க, சாங்கியர்கள் கண்டனம் பண்றாங்க. என்ன கண்டனம் பண்றாங்க? நாஸ்தி அர்த்தோ விஞ்ஞான விகசச்சரோ அஸ்தி. அஸ்தி அர்த்தம், வெளியில அர்த்தங்கள் நம்ம எதெல்லாம் வஸ்துக்களா பார்க்கிறோமோ, வெளியில பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானத்திற்கு அந்நியமா, விஞ்ஞானம்னு அர்த்தம் புத்தி விருத்தி, புத்தி விருத்திக்கு அந்நியமா வி சகச்சரோ ந அஸ்தி, நாவ தூக்கி பின்னாடி போட்டுங்க, நாஸ்தி. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்துக்கு அந்நியமாக இல்லவே இல்லை. எந்த வஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜாகிரதத்துல பாக்குற வஸ்துவும் நான் அப்படின்ற அந்த சித்த விருத்திக்கு அந்நியமா, எனக்கு மேல சித்த விருத்தி சூப்பர் இம்போஸ் ஆகுது, இந்த சித்த விருத்திக்கு அந்நியமா அந்த ஜெகத்துன்னு ஒண்ணு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு பௌத்தவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க.
அது மட்டும் இல்ல, அஸ்தி தூ ஞானம் அர்த்த விகசச்சரம் சொப்பனாதோ. அவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஞானத்தோடு கூடிதான் வஸ்துக்கள் இருக்கு. விஞ்ஞானம்னு சொல்றோம் பாத்தீங்களா, புத்தி விருத்தி. இந்த புத்தி விருத்தியில தான் பாத்தீங்கன்னா கூட இருப்பதாகத்தான் பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இருக்கு. எங்க எங்க நம்ம பார்த்தோம்? இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? சொப்பனாதோ, சொப்பனம் முதலியவற்றில் பாத்தீங்கன்னா கல்பிதம் இத்தி அனயா திஷா. அவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஆதின்றது வேற எங்க இருக்கு? சொப்பனத்துல உள்ள பார்த்தோம். அப்புறம் வேற எங்க நம்ம உள்ள பாக்குறோம்? வஸ்துக்களை மனோராஜ்யம். நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா எதையாவது கல்பனை பண்றீங்கன்னு வச்சுங்க, வேக்கப்ல இருந்துகிட்டே கல்பனை பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கேயோ கல்பனை பண்றீங்க. அந்த கல்பனை பண்றதெல்லாம் மனோராஜ்யம்னு பேரு. மனோராஜ்ய வஸ்துக்களும் வெளியில இல்ல, மனோராஜ்ய வஸ்துக்களும் உள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சொப்பனமும் உள்ளதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு மேலதான் பாத்தீங்கன்னா அந்த வெளியில இருக்கிற ஜெகத் இருக்கு. கல்பிதம் இது அனயா திஷா. இந்த விதமான திஷான உபதேசம், இந்த விதமான உபதேசத்தினால் ஏ வஸ்து ஸ்வரூபம் அபஹ்னுவதே, எவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற வஸ்துவை நிராகரணம் செய்கின்றார்களோ விஞ்ஞானவாதிகள். புரியுதா? இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? நான் என்ன கேட்கறேன்னா, விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்னா வேற எதுவுமே இல்லை, புத்தி விருத்தி. தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொப்பனம் பார்க்கிறோம். சொப்பனத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கும். பிரஷ்னோபனிஷத்துல 4வது பிரஷ்னம், யாராவது சமயம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரஷ்னோபனிஷத்துல 4வது பிரஷ்னத்தை யூடியூப்ல என்னோட வீடியோஸ் இருக்கும், புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. ரொம்ப டெப்தான விசாரம் பாத்தீங்கன்னா இந்த சொப்பன அவஸ்தையை பத்தி ரொம்ப டீப்பான அனலைஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. பின்னாடியும் பண்ண போறோம். பிருகதாரண்யத்துல ரொம்ப எலாபரேட்டா பண்ணோம். ஒரு கொஞ்சம் முன்னோட்டத்துக்கு பிரஷ்னோபனிஷத்துல 4வது பிரஷ்னம் எடுத்து பார்த்தேங்க. அதுல கிளியரா சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே பர்சன் திரஷ்டாவும் ஆகிறான், திருஷ்யமாவும் ஆகிறான். எங்க? சொப்பனத்துல. சொப்பனத்துல மனசுதான் பார்க்குது, அதே மனசுதான் பாத்தீங்கன்னா பார்க்கிற மனசுதான் பாத்தீங்கன்னா திருஷ்யமா ஆப்ஜெக்டாவும் ஆச்சு. என்ன ஒரு வைபவம் பாருங்க. ஒரே தத்துவம் திரஷ்டாவும் திருஷ்யமா ஆகிறது பாத்தீங்கன்னா நம்மளோட சொப்பனத்துல ஆகுது. அப்போ ஆக முடியுமா? ஆமா, ஆக முடியும். அப்ப மனசுன்றது பாத்தீங்கன்னா மனோவிருத்திகள் மட்டும்தான் சொப்பனம். மனோவிருத்திகளுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா வெளியில வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னா வெளியில வஸ்துக்களே இல்லை, இருக்கிறது எல்லாம் அந்த மனோவிருத்திகள் மாத்திரம்தான். சர்வம் மன ஏவ. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது எல்லாம் மனசுதான்ப்பா, மனசுக்கு அந்நியமா வர ஒண்ணுமில்லை. மாண்டுக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா 3:29 நினைக்கிறேன். 3:29 பாத்தீங்கன்னா மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யத்தேன்னு ஒரு காரிக்கா இருக்கு. அப்படியே விஞ்ஞானவாதத்தை அப்படியே ஸ்வீகாரம் பண்றோம் நம்ம. பௌத்த மதத்தோட விஞ்ஞானவாதத்தை 100% பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்வீகாரம் பண்றோம். ஒரு அம்சத்தை, எந்த அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு அந்நியமா இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எந்த இடத்துல? தூக்கத்துக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா மனசு இல்லாம போயிடுது. தூக்கத்துல மனசு இல்லை, அதனால ஜெகத் இருக்கா? ஜெகத்தும் இல்லை. எப்ப மனசு வேக்கப் ஆகுதோ அப்ப ஜெகத் வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. அப்போ ஒரு சின்ன லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா விவேக சுடாமணியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மந்திரம் சொல்லுது 169 பாத்தீங்கன்னா விவேக சுடாமணி 169 இருக்கு. நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. அவித்யான்னு எங்கேயாவது போய் இது பண்ணாதீங்க. அவித்யான்றதுக்கு அர்த்தம் மனசு. மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒரு வஸ்து இல்லவே இல்லை. யாராவது கேட்பாங்க அவித்யானா என்ன காட்டு அப்படின்னு. அவித்யானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 லட்சணம் வச்சுங்க. ஒன்று ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ல இருக்க ஃபிலிம் ரோல். ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய ஃபிலிம் ரோல் வாசனா. வாசனைக்கு பேரும் பாத்தீங்க அப்படின்னா வாசனை தான். வாசனைகளோட தொகுப்பு தான் பாத்தீங்கன்னா கூட்டு தான் இது இந்த அவித்யா. அதனாலதான் சொல்லும் போதே சொல்லுது ப்ரொஜெக்டர் யாரு அப்படின்னா மனசுதான். கிளியரா சொல்லுது நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை.
அது மட்டும் இல்ல, மனோகி அவித்யா பவபந்த ஹேத்து. மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறது இந்த மனசுதான். அது மட்டும் இல்லாம சொல்றது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். இந்த மனசு நஷ்டமாயி போச்சு அப்படின்னா, நாசமாச்சு அப்படின்னா மனோநாசம் சொல்றோம். மனசு நாசமாச்சு அப்படின்னா சகலம் வினஷ்டம், எல்லாம் நாசமாயிடும். அப்ப ஏன் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெயின்லாம் இருந்துச்சு, என்னென்னவோ இருந்துச்சு ஜாகிரதத்துல. தூக்கத்துக்கு போனோன்னு ஒன்னும் காணும், எதுவுமே இல்லையே, சுகம் இல்ல, துக்கம் இல்ல, மோகம் இல்ல, இந்த ஜெகத்தே இல்லாம போகுது. அப்போ மனசு இல்லாம போச்சு அப்படின்னா இந்த மொத்த சம்சாரமும் இல்லாமல் போயிடும். விஜிரும்பத்தே அஸ்மின் சகலம் விஜிரும்பத்தே. இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா, வேக்கப்பாச்சு அப்படின்னா எல்லாம் வேக்கப் ஆயிடுச்சு. மனசு தூங்குச்சுன்னா இல்லாம போச்சுன்னா எல்லாம் இல்லாம போகுது. மனசு பாத்தீங்கன்னா மலர்ந்துச்சுன்னா எல்லாம் மலர்ந்து மொத்த ஜெகத்தும் வந்துடுது. அப்ப இந்த மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்று இல்லை. 169 170வது ஸ்லோகம் சொல்லுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாஷ்யம் படிக்கிறது அப்படியே ஸ்லோகமா சங்கர் எழுதுற. சொப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம். சொப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம். ததைவ ஜாக்ரத்யபி நோ விசேஷः தத் சர்வமேதன் மனசோ விஜிரும்பனம். ரொம்ப அருமையா சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனே அர்த்த சூன்யே. சொப்பனத்துல நான் ஒரு கப்பல் பார்த்தேன். காலையில் நைட்டு வந்து தூங்கும் போது நான் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்க்க போறேன், கப்பல் சொப்பனம். அதனால ஒரு 2 நாள் வாடகைக்கு, ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் ரெண்ட்டுக்கு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு கப்பலை தூக்கிட்டு போனேன். நான் ஒரு யானையை நான் சொப்பனம் பார்க்க போறேன், கொஞ்சம் வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நைட்டு மட்டும் சொப்பனம் பார்த்துட்டு நான் வந்து யானையை காலையில கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு யானையை ரெண்ட்டுக்கா எடுத்துட்டு வந்தோம். நம்ம பார்க்குற மனுஷங்களை எல்லாத்தையும் வாங்கல இன்னைக்கு சொப்பனத்துக்கு வந்துட்டு போங்களேன். அப்ப நம்ம எங்கேயாவது கூப்பிட்டோமா? எதுவுமே கூப்பிடல. அப்ப சொப்பனத்துக்குள்ளார வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 நாடிகள் சொல்லியிருக்கோம். புரி தத்து நாடி, ஹிதா நாடின்னு 2 நாடி சொல்லியிருக்கோம். புரி தத்து நாடியில தூங்கிடுவோம், ஹிதா நாடியில சொப்பனம் பார்ப்போம். இந்த கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுக்கு பக்கத்துல ரைட் சைடு, காதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு நாடி இருக்கு, ஹிதா நாடி அப்படின்னு பேரு. இது பிரெயின் வரைக்கும் போறது நாடி. அது அந்த நாடியில, அந்த நாடி எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடியை எடுத்து இப்படி கட் பண்ணீங்கன்னா 1000ல் 1 பாகம். 2ஆவே பிரிக்க முடியாது, இதுல 1000 பிரிக்கிறதுனா எப்படி? 1000ல் 1 பாகம். அப்ப நாடி எவ்வளவு பெருசு? ரொம்ப மைக்ரோ அளவு தான் உங்களுக்கு. அப்ப அந்த நாடிக்குள்ளார மாண்டூக்கிய காரிக்கால வந்து சொல்லுது, நம்ம யானையை பார்க்கிறோம், பெரிய பெரிய மாளிகை எல்லாம் பார்க்கிறோம், பெரிய ஊரையெல்லாம் பார்க்கிறோம். நான் ஹரித்வார் பார்க்கிறேன், ரிஷிகேஷ்க்கு போறேன், யானையை பார்க்கிறேன், கப்பலை பார்க்கிறேன், ட்ரெயினை பார்க்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கிறேன், ஹார்பரை பார்க்கிறேன். இது மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மெலீசா இருக்கிற நாடியில பார்க்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வஸ்துக்கள் இல்லை. ஆனா சொப்பனத்துல என்ன பண்றோம்? யதாவத்து உண்மையிலேயே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம். அதான் இங்க சொல்லுது, ஆச்சாரியர் சொல்றாரு, சொப்பனே அர்த்த சூன்யே. சொப்பனத்துல வந்து எந்த வஸ்துக்களும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிருஜதி ஸ்வசக்தியா. இந்த மாயா என்ன பண்ணுது தெரியுங்களா? மாயான எது? மனசுன்ற மாயா என்ன பண்ணுதுன்னா தானே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. சொப்பனத்துல இருக்கிற மனசு சொப்பன காட்சிகள்ல இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் தன்னுடைய சக்தியினால, என்ன சக்தி? மனசுக்கு என்ன சக்தி? கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்? வாசனா. வேற எதுவும் இல்லை, வாசனா தான். வேற எதுவுமே இல்லை, வாசனா. வாசனையை வச்சு, வாசனான்ற சக்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணுது? உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நிறைய வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணுது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை யாரு போகம் பண்றா? கிரியேட்டர் மனசு வாசனையை வச்சு கிரியேட் பண்ணுது. அதை யார் போகம் பண்றா? அதே மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும் எல்லாத்தையும் போகம் பண்றது மனசு. அதனால்தான் பிரஷ்னோபனிஷத் 4வது பிரஷ்னம் படிங்கன்றது.
என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே மனசு தானே சப்ஜெக்டாவும் இருக்கு, தானே ஆப்ஜெக்டாவும் ஆச்சு. சப்ஜெக்டா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு போக்தாவா கர்த்தாவா இருந்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுது, எல்லாத்தையும் போகமும் பண்ணுது. அதோட அம்சமே வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களாவும் ஆயிடுச்சு. போக்திராதி விஸ்வம் மனஏவ சர்வம். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்தான்னு சொல்லக்கூடிய போகிப்பவனும் அதுக்கு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனஏவ சர்வம். அப்ப மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க உள்ள சொப்பனத்துக்குள்ளார போக்தாவும் அதுதான், போகிய விஷயங்களும் அதுதான். ததைவ ஜாகிரத்யபி, அதை அப்படியே கொண்டு வாங்க ஜாகிரதத்துக்கு. சொப்பனத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அனுபவங்கள் நடக்குதோ அதெல்லாம் சொப்பன காலத்துல உண்மையா வாஸ்தவத்துல இருக்கோ, எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் நான் பாக்குறேனோ வாஸ்தவமா இருக்கிற மாதிரியே தெரியுதோ, அதே மாதிரி தான் ததைவ ஜாகிரத்யபி, அதே மாதிரி தான் ஜாகிரதத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நோ விசேஷக. சொப்பனத்துக்கும் இந்த ஜாகிரதத்துக்கும் ஒரு விசேஷமும் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தத் சர்வம் ஏத்தன் மனசோ விஜிரும்பனம். இந்த உலகத்தை நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசோட மலர்தல். மனசு மலர்ந்துச்சுன்னா எல்லாம் உண்டாகும். தூக்கத்துல இருந்துச்சா, ராத்திரி தூங்கணும், நல்லா டீப் ஸ்லீப்ல தூங்கணும், ஒன்றும் இல்லைல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க போக்தாவும் இல்லை, போகிய வஸ்துக்களும் இல்லை. உண்மைதானே? எதுவுமே இல்லைல்ல. பரமஹம்சானந்தான்ற ஆளும் இல்லை, நான் சன்னியாசி நான் அப்படின்ற ஆளும் இல்லை. ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தலை வலிக்குது, கால் வலிக்குது, வயிற்று வலிக்குது அப்படின்னு, சுகர் இருக்கு அப்படின்னு போகம் பண்றவனும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்ப வந்து வேக்கப் ஆச்சோ, மனசு வேக்கப்பான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போகங்கள் எல்லாம் ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்றோம். அதுக்கப்புறம் எதிர்க்க இருக்க வஸ்துக்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு வேக்கப்பாச்சுன்னா எல்லாம் வேக்கப்பாயிடுது. மனசு இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் சிம்பிள் ஒரு லாஜிக் வந்துருங்க. தூக்கத்தில் ஆச்சாரியர் அடுத்து சொல்ற 170க்கு அப்புறம் 171வது ஸ்லோகம் அப்படியே சுஷுப்தியை கோட் பண்ற. 169, 170, 171 ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சோனையும் கூட நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். இந்த 3 ஸ்லோகங்களை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சா அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ரூமில் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்த ஒட்டி வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ஸ்லோகங்கள் தான் உங்களுக்கு கைட்லைன். ஏன் மனசை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 3 அவஸ்தைகளை வச்சுக்கிட்டு மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம். 3வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்கிறார். 171வது ஸ்லோகம் விவேகச்சுடாமணி. சுஷுப்திகாலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேஹே அதோ மன கல்பித ஏவ பும்சஹ சம்சாரயே தஸ்ய ந வஸ்துதோஸ்தி. அருமையான ஸ்லோகம். சுஷுப்திகாலே மனசி பிரலீனே, பிரலீனே மனசி. தூக்கத்துக்கு போறோம். சொப்பனத்திலையும் உலகம் இருந்துச்சு, ஜாகிரதத்திலையும் உலகம் இருக்கு. சொப்பனத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது சுசுப்தி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவ்வியக்தத்தில் போய் என்ன ஆயிடுச்சு, லயமாகி போச்சு. அவ்வியக்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லயமான நிலையில பிரலீனே மனசி நைவாஸ்தி கிஞ்சித், எதுவுமே இல்லை. ஜாகிரதத்திலையும் நான் இருந்தேன், அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருந்தேன், அனுபவம் பண்றதுக்கு உலகம் இருந்துச்சு. சொப்பனத்திலையும் அனுபவிக்கிறவன் இருந்தேன், அங்கேயும் ஒரு அனுபவம் பண்றதுக்கான விஷயங்கள் வெளியில இருந்துச்சு, சொப்பன லோகம் இருந்துச்சு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் கிஞ்சித்து நைவாஸ்தி கிஞ்சித்து. தூக்கத்துக்கு போனோன்னு மனசு லயமான நிலையில ஒன்றும் ஒரு வஸ்துக்களும் இருப்பதில்லை, ஒரு எம்எம் கூட இருக்கிறது இல்லை. சகல பிரசித்தேகே. இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் பெருசு பெருசுன்னு சொல்றீங்களோ, இப்ப நாங்க திருவண்ணாமலையில இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையார் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து தான் காலை ஆரம்பிக்குது, அவரை பார்த்து தான் வந்து ராத்திரி முடியுது. அவர் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் போய் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரோட கோயிலை சுத்திட்டு வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பரம திருப்தி. இப்படிதான் ஜீவனம் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரை பத்தி யாராவது தப்பா பேசுனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் 4 அடி கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையார் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்களுக்கு பிரத்யக்ஷம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் பிரசித்தமா இருக்கும், கைலாயம் பிரசித்தம்,
கங்கா நதி பிரசித்தம். எதெல்லாம் பிரசித்தமா நாராயணன், பூத நாராயணர், ஐயோ என் உயிர் அவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் என் உயிர்ன்றோம், சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மலையா நிக்கிறாருன்றோம். எல்லாம் சரிதான். தூக்கத்துல எங்க போச்சு? நான் எதெல்லாம் பிரசித்தமா ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் என்ன கிரௌடு தெரியுங்களா? 2-3 நாளா லீவுக்கு வந்து திருவண்ணாமலையில கிரௌடுன்னு அவ்வளோ கிரௌடு. யாரையா வராங்கன்னா வர வேணானே சொல்லிடுறது, வராதிங்க. ஏன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா வெளில வர்றதுக்கு, உள்ள மார்க்கெட்டுக்கு உள்ளார போயிட்டு வர முடியல, எல்லாம் சுத்தி வர வேண்டியிருக்கு. டிராஃபிக் வந்து அவ்வளோ டிராஃபிக். அப்போ திருவண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ் தான், அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனா மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அவரும் வந்து தூக்கத்துக்குள்ள போனீங்கன்னா இல்ல, அண்ணாமலையார் இல்ல, பூத்தநாராயணர் இல்ல, கங்கா இல்ல, யமுனா இல்ல, நர்மதா இல்ல, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் பிரசித்தமா இருக்கோ அமெரிக்கா இல்ல, லண்டன் இல்ல, சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, பிரம்மலோகம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போகணும்னு இல்லை. அதான் வந்து பாத்தீங்கன்னா சகல பிரசித்தேக, எதெல்லாம் பிரசித்தம் இருக்கோ மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு, ஒரு கொஞ்சம் கூட இல்ல தூக்கத்துல. அதோ ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோ மனக்கல்பிதையேவ பும்சகா. புருஷனுடைய மனசு இருக்குல்ல, நம்மளுடைய மனசு, இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கல்பனா பண்ணுது. மொத்த ஜெகத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட கல்பிதம். சம்சார ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. சம்சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்குறோமே சம்சாரம், இது எல்லாம் தூக்கத்துல எங்கெங்க இருந்துச்சு? தூக்கத்துல நம்ம தேகமே இல்லைங்களேங்க, இந்த ஜெகத்தும் இல்லை, நம்ம தேகமும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பிரசித்தமா சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சகோதரிகள், அம்மா அப்பா இல்லை, 2 சகோதரிகள் இருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் பொண்ணுங்க, பாவம் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு 5 மணிக்கு தான் கிடச்சிது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற பையன், நாங்களாம் கொண்டு போய் பாடியை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்கோம். பாடியில் வந்து ஒரே தெருவே, அவன் சின்ன பையன், நல்ல பையன், தெருவே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கு. அம்மாவும் சகோதரிகளும் என்ன பண்ணுறது, பாவம் இல்லை, வயசு ஒரே பையன், ஆண் குழந்தை ஒரு பையன் தான், அவன் நம்பி தான் இருக்குது. போயிட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பாடி உள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு கட்டில் மாதிரி இருந்துச்சு, அதில் செட் பண்ணி வச்சிட்டோம் வெளியிலே. இந்த அம்மாக்களும் சகோதரிகளும் அழுது 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 கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணி ஆகும்போது எவ்வளோ நேரம் அழுக முடியும்? சாப்பிடாம மத்தியானத்துலேருந்து சாப்பிடல, ஆஸ்பத்திரியிலேருந்து மத்தியானம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ராத்திரி சாப்பிடல, உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் அழுது 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 ஃபுல்லாக போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனோட தலைமாட்டிலேயே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. அதான் நடக்கும், தூக்கம் தானே, சோகம் அதிகமாகி அழுது 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 தூங்கிட்டாங்க. இந்த சகோதரிகள் 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் மாட்டில் 2 பேரும் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு. இப்போ நான் கேட்குறேன், தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி இருப்பா, அண்ணன் செத்து போயிட்டான், புள்ள செத்து போயிட்டான்னு இருக்குமா? இந்த சோகம் ஏதாவது தூக்கத்தில் இருக்கா? நம்ம எவ்வளோ பெயினோட சில சமயம் ஜுரமாக இருக்கும், ஏதாவது ரொம்ப பெயினாக இருக்கும், தலைவலியாக இருக்கும், ஒரு தூக்கத்துக்குள்ளார போகணுன்னு எங்கே தலைவலி போச்சு? நான் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கேன், தூக்கத்துக்குள்ளார போகணுன்னு எங்கே போச்சு அந்த ப்ராப்ளம்? எந்த நல்லது கெட்டது எதா இருந்தாலும், நல்லது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, கெட்டதும் இல்லை, ஒரு எம்எம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகமோ துக்கமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இல்லை. எப்போ திரும்ப வேக்கப் ஆகுறாங்களோ அந்த அம்மாவும் சகோதரிகளும் ஒரு 2-2:30 மணி போல திரும்ப அவங்களுக்கு வேக்கப் ஆச்சு, அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பொன் குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து ஒரு 4:30 மணி போல லைட்டாக வேக்கப் ஆச்சு. திரும்ப அண்ணா சாப்பாடு குளியல் எல்லாம் மறந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் ஏதோ டீயை வாங்கி கொடுத்தோம், இது பண்ணோம், ஒன்றும் இறங்கலை, அவ்வளோ துக்கம். அந்த தூக்கத்தில் எங்கே போச்சு? அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரமே இல்லை, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ மனசு வேக்கப் ஆகுதோ அப்போ எல்லாம் வந்துடுது. அப்போ மொத்த சம்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சம்சார ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. எல்லா சம்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசோடது. மனசுனா என்னது? தாட். மனசுனா என்னது? வெறும் தாட். தாட்டுக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே மனசுன்னு ஒன்று இல்லை. அப்போ மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்தோட கல்பனா. இது எல்லாம் மனசு மட்டும்தான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விஞ்ஞான வாதம். இதை நம்ம ஸ்வீகாரம் பண்றோமா? ஆமா, ஸ்வீகாரம் பண்றோம்.
விஞ்ஞானவாதத்தை. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் கரெக்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவையும் என்ன பண்றாங்கன்னா க்ஷணிக்கம்னு சொல்லிடுறாங்க. விஞ்ஞானவாதத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையிறதுன்ட்டான். எப்படி நமக்கு எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது, அதனால அதுக்கு பேர் க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் பேர் வச்சுட்டான். யாரு? பௌத்த மதத்துல. நம்ம விஞ்ஞானம் ஏத்துக்கிறோம், அதை க்ஷணிக்கணும் ஏத்துக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு நம்ம சொல்றோம், அது நித்திய தத்துவம்னு சொல்றோம். ஆனா விஞ்ஞானவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி தோன்றி மறையுதோ அதே மாதிரி ஆத்மாவும் தோன்றி தோன்றி மறையுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் எரர் ஒழிய மற்றபடி விஞ்ஞானவாதத்துல பாதி பார்ட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்வீகாரம் பண்ணி கொள்கின்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ உலகம் வந்து வெளியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் ஆச்சாரியார் சொல்றார், உலகம் என்பது வெளியில் இல்லவே இல்லை, வெறும் எண்ணங்கள் மாத்திரம்தான். மாண்டுக்கிய காரிக்கையால வந்து பாத்தீங்கன்னா 3:29 3:29 போட்டுங்க. 3:29 வந்து இல்ல 3:31 29ல 31 சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 29லயே இருக்கு 31லயே இருக்கு. ரெண்டுமே ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் தான். மனோதிருஷ்யமிதம் துவைத்தம். இந்த துவைத்தம்னு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ எத்கிஞ்சித்து சச்சராச்சரம், அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு இந்த உலகத்துல எதையெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனதால் பார்க்கக்கூடியது, மனசோட ப்ரொஜெக்ஷன் மாத்திரம்தான். மனசோ யமனீபாவே. மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாசனாட்சயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மனசோட மனசோட என்னது நாசமாச்சு அப்படின்னா மனசோ யமனீபாவே, அமனிபாவத்தை அடைஞ்ச மனசு. மனசுல இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோங்கன்னு கேட்டீங்கன்னா தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பழைய காலத்து தியேட்டர். இப்ப யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல, நாங்களாம் ஒரே தியேட்டரே கதின்னு கிடந்தோம். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த பிலிம் ரோலை மாட்டுவான் நடுவுல. பிலிம் ரோல் அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்க பிலிம் ரோலா தானே கிடைக்கும். ஒரு ஆஃப் போனதுக்கு பிறகு சில பெரிய படமா இருந்தா 3 ரோல் இருக்கும், 2 ரோல் இருக்கும். அது மாதிரி அந்த ரோலை மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொஜெக்டரை ஓபன் பண்ணி அந்த பிலிம் ரோலை எடுத்துருவாங்க. எடுத்தோட ப்ரொஜெக்டர்ல இருந்து போற பிரகாசம் என்ன பண்ணும் தெரியுங்களா, ஸ்கிரீன்ல வந்து ஒயிட் கலர் ஸ்கிரீனா தெரியும். ஒயிட் கலர் வெறும் லைட் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் வேற ஒரு பிலிம் ரோல் எடுத்து மாட்டினோன்னு காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலை கலட்டிட்டீங்க அப்படின்னா எப்படி ஸ்கிரீன் வந்து ஒயிட்டா தெரியுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய வாசனைகளை நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் இருக்கு, ஆனா ப்ரொஜெக்டர்ல வந்து பிலிம் ரோலு இல்லை. அப்ப பிலிம் ரோல் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட்டா இருக்கும். இதுக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னா அமனிபாவம்னு பேரு. மனசு இருக்கு, ஆனா மனசுல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் இல்லை. பிலிம் காட்டுறதுக்கு வாசனைகள் வேணும், அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. அப்போ அமனிபாவம்னு பேரு, அதுக்கு பேரு மனசோ யமனிபாவே துவைத்தம் நைவோபலபியதே. பிலிம் ரோலை எடுத்துட்டீங்கன்னா காட்சிகள் எப்படி துவைத்தமான காட்சிகள் ஸ்கிரீன்ல தெரியாதோ அதே மாதிரி உங்களுடைய வாசனைகளை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமனிபாவம். அமனிபாவம் உண்மணீபாவம்னு பேரு. அம்பாளுக்கு என்ன பேரு தெரியுங்களா, உண்மணின்னு பேரு, மனோன்மணின்னு பேரு அம்பாளுக்கு பேரு. அம்பாள் என்னவா இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு, உண்மணி பாவம்னு என்ன தெரியுங்களா, உண்மத்த பாவம் உண்மணி பாவம்னு பேர் சொல்றோம். சுவாமியவே சதா பார்த்துட்டு இருக்காங்களா அம்பாள். சிவகாமி சிவகாமி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சிவகாமின்னு சொல்றோம், உண்மணின்னு சொல்றோம், மனோன்மணின்னு சொல்றோம். சதா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளையே நீங்க இந்த மனசு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மனோமணி பாவம்னு பேர், அதுக்கு பேர். அப்ப வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னா துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல துவைத்தம்னு ஒண்ணு தெரியவே தெரியாது, துவைத்தம் இருப்பதே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 29வது காரிக்கையில அப்படியே சொல்லுது, யதா சொப்னே துவயாபாசம் ஸ்பந்ததே மனச மாயையா மனக. அற்புதமான காரிக்கா 3:29. எப்படி வந்து பாத்தீங்கன்னா யதா சொப்னே துவயாபாசம், எப்படி சொப்பனத்துல 2 ஆபாசிக்குதுல உண்டாச்சா, இல்ல தெரியுது, 2 தெரியுது. ஏகப்பட்ட வஸ்துக்களை நம்ம பாக்குறோம், துவைத்தங்களை ஃபுல்லா சொப்பனத்துல பாக்குறோம். வாஸ்தவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்பந்தத்தே மாயையா மனக, மாயையினால மனசு என்ன பண்ணுது, ஸ்பந்திக்குது. மாயான என்னது, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரானா.
வாசனைகள். மாயான என்னது? வாசனை. அப்ப வாசனையினால தான் வந்து பாத்தீங்கன்னா மனசு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பந்திக்குது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கீங்களோ தீவிரமா பண்ண ஒரு 5 வருஷத்துல பாடம்லாம் முடிச்சிடும். ஒரு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க போகும்போது ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாம சிந்தனை இல்லாம ஓங்காரம் மட்டும் அபியாசம் பண்ணீங்கன்னா சொப்பனம் வந்து என்ன ஆயிடுனா உங்களுக்கு நின்று போயிடும். சொப்பனமே இருக்காது. மனசு தொடச்சி வச்ச மாதிரி ஆயிடும். சொப்பனம் சம்பவிக்காது. தூக்கத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட மகிமை இது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் காட்சிகள் தெரியுதுன்னா அங்க இருக்கிற வாசனைகள் இருக்குல்ல, அந்த வாசனைகளால இந்த மனசு ஸ்பந்தனமாகுது, அசையுது. மனசு வந்து வாசனையினால அசையறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம்னு பேர். சொப்பனத்தை காட்டுற காட்சிகள்லாம் ததா ஜாகிரத்வயாபாசம். அது போலவே தான் ஜாகிரதத்துல எதெல்லாம் துவைத்தமா நமக்கு ஆபாசிக்குதோ தெரியுதோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பந்தத்தே மாயையா மனக. இங்கேயும் கூட மனசு ஸ்பந்திக்குது. மனசு ஸ்பந்தனம்னா அசைஞ்சா இந்த துவைத்தங்கள்லாம் தெரியுது. அப்ப என்னன்னா கிளியரா ஒரு விஷயத்துக்கு வந்துருங்க. ஏன் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா வாசனா தான் மாயா, அதை ப்ரொஜெக்ட் பண்றது மனசு. இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அதுக்கு அந்நியமா உலகம் என்பது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு விஞ்ஞானவாதிகளும் உபதேசம் பண்றாங்க. வேதாந்திகளும் ஒரு பீரியட்ல உத்தமத்துல இத உபதேசத்தை பண்றோம். இதை கண்டனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு? சாங்கியவாதி கண்டனம் பண்றான், யோகவாதி கண்டனம் பண்றான். அவனுக்கு வந்து மாயா நித்தியம். யாருக்கு மாயா நித்தியம்? இந்த யோகிகளுக்கும் சாங்கியர்களுக்கும் மாயான்ற பிரகிருதி நித்தியம். அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியில வஸ்துக்கள் இருக்கு, கிருதார்த்தம் பிரதி அனஷ்டம் நஷ்டமப்பி அனஷ்டம் ஏவ. முக்தி அடைஞ்சவனுக்கு இந்த உலகம் இல்லாம போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் நிச்சயமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? தோற்ற மாத்திரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆபாசம்ன்றோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வாஸ்தவத்துல இருக்கு அப்படின்னு சாங்கியர்கள் யோகிகள் சொல்றாங்க. இப்ப சாங்கிய மதத்துல இருந்து என்ன பண்றான்? விஞ்ஞானவாதிய கண்டனம் பண்ண போறான். கண்டனம் பண்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒரு 3 லைன் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சொப்பனத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதிகாரி பேதம் மத்தியம் அதிகாரி என்ன பண்றோம் அப்படின்னா ஆபாசவாதத்தை சொல்றோம். சொப்பனத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்னது? இருக்கா இல்ல ஆபாசிக்குதா? ஆபாசிக்கிறதுல என்ன அர்த்தம்னா தோன்றுகிறதுன்னு அர்த்தம். தெரியுது இல்ல? சொப்பனத்துல காட்சிகள் தெரியுது இல்ல? இதே மாதிரி யாரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல உபாசகன் ஆயிட்டானோ அந்த உபாசகன் எப்படி இருக்கான்? 100% உள்ளுக்குள்ளாரியே இருப்பான், மனசுக்குள்ளாரியே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு எப்படி தெரியும்? வெளியில இருக்க உலகம் எப்படி தெரியும்னா வெறும் ஆபாசமா தோற்றம் மாத்திரமா தெரியும், இம்பார்ட்டன்ஸே இருக்காது. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி. அவனுக்கு வந்து சாஸ்திரம் சொல்லுது இந்த உலகத்தை நீ பாக்குறிய தோற்றம் மாத்திரமா, அது கூட வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, இருக்கிறது நீ மட்டும்தான், நீ தான் இந்த ஜெகத்தா ஆபாசிக்கிற அப்படின்னு சொல்லி ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லி சுவார்த்த சம்யமாத்து புருஷ ஞானம், தன்னையே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னையே பார்க்கும்போது அஜாதவாதம் வந்துடும். அஜாதவாதம் உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆத்மா கண்ணியமா உலகம் என்பது ஒண்ணு இல்லை. தங்கத்துக்கு மேல கல்பித்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரணங்கள் கல்பித்தம், ஆபாசம். அப்ப தங்கத்தையே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆபரணங்கள்ல இருக்கக்கூடிய புத்தி போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி ஆத்மாலேயே ஒருத்தன் கவனம் கொடுத்து நிக்கிறான் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அடையிறான் அப்படின்னா இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லாம போயிடும். இதுதான் வந்து இது. அப்ப விஞ்ஞானவாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானவாதம் தான் மத்தியம் அதிகாரி. விஞ்ஞானவாதத்துல ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம், ஒரு பார்ட் அவாய்ட் பண்ணிடுறோம். நாராயண நாராயண.